ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சோசியோ த்ரீ ஸ்டேலேருந்து உங்கள் விஜே பாபு. வாட் இஸ் த கண்டென்ட் பண்ணலாம் டாக்கடுக்கு டடக்கடுக்கு டும்மா நீங்கள் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, சமீபகாலமாக பார்த்த ஒரு படம் வந்து ஹாட்ஸ்பாட் 2. ஹாட்ஸ்பாட் 1 எப்படி இருக்குன்னா, ஒரு 4 நரேஷன் ஸ்டோரி சொல்லுவாங்க. 4 நரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஜானரில் ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. அதேமாரி தான் இந்த படம். இதில் ஒரு 4 ஸ்டோரி சொல்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான ஃபஸ்ட்டு ஸ்டோரியை வந்து இப்போ உள்ள ஃபேன் பேஸ் எப்படி இருக்காங்க, அவங்கள பற்றி அழகாக எடுத்திருக்காங்க. அது ஒருத்தர் திருத்தத்துக்காக ஒருத்தர் வருவார். பட் அவருக்கு ஒரு ஃபேன் உருவாகிடுவாங்க. அப்போ தான் நினைப்பார், இது வந்து யார் மேலேயும் தப்பு கிடையாது, ரசிகர்கள் வந்து இது வந்து பண்ண முடியாது, வருஷம் இப்படி தான் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது. செகண்ட் இது வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுவாங்க. அவங்க ஃபிசிக்கல் அவேர்னஸ் அந்த இப்போ உள்ள லெஸ்பியன் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் அழகாக கலோக்கில் அது எப்படிப்பட்ட அதையும் அழகாக சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து லவ்வை பற்றி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ உள்ள காலம் லவ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஜாதி மதம்லாம் பார்க்காம அது ஒரு ஒன்று சொல்லுவாங்க. அவங்க எந்த ஆளுங்க கேட்டால் அவங்களுக்கு வாழ் இல்லை, மனித ஆளுங்க அப்படிம்பாங்க. பட் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மெசேஜுங்க. இப்போ உள்ளவங்களாம் ஜாதி மதம் கடந்து ஒரு லவ் போயிட்டுருக்கு. அது நல்ல விஷயம். அதுமாரி இப்போ உள்ள காதல் எப்படி இருக்கு அழகாக சொல்லிருப்பாங்க. அதேமாரி இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் எப்படி, பசங்க பொண்ணுங்களுக்கு 2K கிட்ஸ் லவ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளட்டிங் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு, லிவிங் டுகெதர், அதெல்லாம் லிவிங் தான் நமக்கு ஆரம்பம் தெரியும். ஒரு புதுசான 4 வேர்டெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. பட் அதெல்லாம் இப்போ ஸ்டில் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதெல்லாம் ரொம்ப அழகாக கன்வே பண்ணுறது. இப்போ உள்ள காலகட்டம் 2K கிட்ஸ் லவ் எப்படி இருக்குது, இல்லை 90 கிட்ஸ் மாட்டிட்டு எப்படி முழிக்கிறாங்க, எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ உள்ள கால பெண்கள்லாம் வந்து எப்படி மாடலாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க. மாடலாக ட்ரெஸ் போடுறது அவங்களோட ஃப்ரீடம். பட் அந்த இடம் பொருள் ஏவல் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு மெசேஜ் வந்து இன்டெப்த்தாக அழகாக சொல்லியிருக்காரு இந்த விக்னேஷ் கார்த்திக் டேரக்டர் அழகாக சொல்லியிருக்காரு. இப்போ உள்ள காதல்லாம் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அதில் ஒவ்வொரு டைலாகும் அந்த தேட்டரில் வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸுங்க. அதுவும் வந்து நான் 4 நாள் முன்னாடி இந்த படம் பார்த்தது. பட் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மாலில் பார்த்தது. அவ்வளோ பேர் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த லவ் சீன் ஒவ்வொரு சீன் சொல்லக்குள்ள, அந்த ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லக்குள்ள அவ்வளோ பேர் கிளாப் தட்டுறாங்க. பட் இவ்வளோ விஷயங்கள் வந்து படத்தில் அழகாக சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் காதலுங்கிறது வந்து எப்படி காதலுங்கிற ஒரு உருவானுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஜானர் சொல்லியிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த லவ்வை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப வச்சு காதலுங்கிறது எப்படி வரும், எப்படி வரும்னு தெரியாது, அது யார் மேலேயும் கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கன்வே பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டு ஹாட்ஸ்பாட் 3 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. ஓவராலாக வந்து இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்துச்சு. ரொம்ப எப்பயும் சொல்கிறேன், அந்த ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ உள்ள காதலை எடுத்து வந்து சொன்னதை ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அது எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதோட